வினய், நீங்க இந்த 3 நாளுமே என்ன நினைச்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு தெரியல. ஆனா நான் இந்த 3 நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன். யோசிச்சு பார்த்தா நீங்க இல்லாத இந்த உலகத்தை என்னால ஒரு நிமிஷம் கூட நினைச்சு பார்க்க முடியாது. உங்களுக்கு என்ன, என் உயிரையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு இங்க வந்து படுத்துக்கிட்டீங்க. வினய், நான் பேசுறது கேக்குதா? என்ன மித்ரா, பயந்துட்டியா? உயிரே போச்சு. ஒருவேளை நான் போயிருந்தேனா? நானும் வந்திருப்பேன். அப்படிலாம் உன்னை விட்டு நான் போயிட மாட்டேன். டாக்டர், வினய் கண் முழிச்சிட்டாரு. டாக்டர், சந்தோஷ் டாக்டர் எங்க இருக்காரு? வெளியில இருக்காரு. ஒரு நிமிஷம். டாக்டர், ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். என்னம்மா இது? ஆனா உன கால வந்து விழுந்துடுற. நீங்க தெய்வம் டாக்டர், நீங்க தெய்வம். நீங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு வினய். இல்லப்பா, இது முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றி. உன்னுடைய பிடிவாதமும் நம்பிக்கையும் மட்டும்தான் இதை சாத்தியப்படுத்திருக்கு. எஸ், அது மட்டும் இல்ல, நானும் இனிமே கொடியெல்லாம் விட்டுட்டு பழையபடி பிராக்டிஸ் பண்ணலான் இருக்கேன். யா, ஏய், சூப்பர்டா. தேங்க்யூடா, தேங்க்யூ, சூப்பர், தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா உன்னை பழைய மாதிரி பார்க்க. யூ கம் பேக் சூப்பர்மேன். நான் உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே செஞ்சு கொடுத்துட்டேன். ஓகே? யா. ஒரு நிமிஷம் மித்ரா, வா இங்க வந்து நில்லு. நானா? நான் எதுக்கு? மித்ரா, நீ வந்து நில்லுமா.
இன்னைக்கு வினய் உயிர் பிழைச்சு வந்திருக்கான்னா அதுக்கு முக்கிய காரணம் நீதான். வந்து நில்லுமா. அது மட்டும் இல்லாம வினய் நீயும் வேற வேற இல்ல. வினய்க்கு மட்டும் ஆர்த்தி எடுக்க முடியுமா? அதான் உங்க மாமனார் சொல்றாருல்ல, வாமா. வா. என்ன மாப்பிள்ள ஆச்சரியமா இருக்கு? என்னைக்கு இல்லாத அதிசயமா இன்னைக்கு ஸ்டெடியா நின்றுட்டு இருக்க? பின்ன மாம்ச டான்ஸ் ஆட சொல்ற? இல்ல மாப்பிள்ள, இந்த மாதிரி எப்போவாவது சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கும் போதெல்லாம் நீ டபக்கடின்னு மயக்கம் போட்டு விழுந்துருவேன், அதான் கேட்டேன். வினய் லைஃப்ல இனிமே அப்படி ஒரு சீன் வரவே வராது. என்ன டாக்டர், நான் சொல்றது சரிதானே? ஆமாம்மா. அதையும் மீறி வினய் மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னா யாருமே டென்ஷன் ஆக வேண்டாம். அவன் நல்லா நடிக்கிறான்னு தான் அர்த்தம். ரசிச்சு பார்க்கலாம். வசந்தி, வலது காலை எடுத்து வச்சு வர சொல்ல. சரிங்கக்கா. உள்ள வா, வலது காலை எடுத்து வச்சு வா. வாமா. என் செல்ல மாப்பிள்ள, எப்படியோ அந்த ஆண்டம் புள்ளியத்தை உடம்பு குணமாய் வந்துட்டேன். ஆனால் ஒன்று மாப்பிள்ள, உனக்கு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களோ இல்லையோ, நீ எப்படியாவது குணமாய் வந்துடும்னு வெளியில் காத்துட்டு இருந்த நாங்கள் ஹை வோல்டேஜ் ஷாக் அடிச்ச மாதிரி ஒரு பயத்திலேயே இருந்தோம். என்ன மாம்ச இப்படி சொல்ற? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? என்ன இப்படி கேட்ட? நீ ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கும்போது கேஸு கிரிட்டிக்கல்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டதும் எங்களுக்கு அள்ளு இல்லை. ஒவ்வொருத்தர் முகத்தையும் பார்த்துருக்கணுமே. பார்த்துருந்தா செம்ம காமெடியாக இருந்திருக்கும். நீங்கள் தான் கையில் ஃபோன் வச்சுருக்கீங்கல்ல, அதெல்லாம் வீடியோ கவரேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ பார்த்து ரசிச்சிருப்பேன்ல. ஆமாம், ஓடிடியில் கூட விற்றுருக்கலாம். ஏன் மாப்பிள்ள? ஏப்பா சும்மா இருப்பா. நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் 2 பேரும் ஜோக் அடிச்சிட்டு இருக்கீங்க. நானும் சீரியஸாக தான் பேசுகிறேன், அவன் தான் ஜோக் அடிக்கிறான். அதை விடு வினய். மித்ரா நீ பொழைச்சி வரணுங்கிறதுக்காக என்னெல்லாம் கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? சும்மா சொல்லாதீங்க சித்தப்பா. நான் உயிர் பொழைக்கிறதுக்கு மித்ரா கஷ்டப்பட்டால, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஏன் மாப்பிள்ள, ஏன் இப்படி சொல்கிற? எங்கள் அக்கா கூட தான் சாப்பிடாம தூங்காமல் உனக்காக வருத்தப்பட்டுட்டு இருந்தா. அவள் பட்ட கஷ்டம் மித்ரா பட்ட கஷ்டத்துக்கு ஈடாகுமா? சொல்லு பார்க்கலாம். மித்ரா அவளை கஷ்டப்படாமாப்ல? ஏன் மாமா, நீங்களும் இருந்து பார்த்துட்டு தானே இருந்தீங்க, சொல்லுங்க அவங்ககிட்ட. ஆமாம், நீ சொல்கிற சரிதான்ப்பா. எங்கள் எல்லாத்தையும் விட அதிகமாக கஷ்டப்பட்டது மித்ரா தான், அண்ணியை விட அதிகமாக. புரியல, இப்படி எல்லாரும் புகழ்ற அளவுக்கு மித்ரா அப்படி என்ன செஞ்சிட்டா? ஏன்க்கா, நீ பார்த்துட்டு தானே இருந்த மித்ரா எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு. எதையும் சொல்லாமல் இப்படி உம்முன்னு உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? வாய் திறந்து சொல்ல. சரி, மாப்பிள்ளை குணமான சந்தோஷத்தில் இருப்ப, பேச்சு வராது, நானே சொல்கிறேன்.
உனக்கு மித்ரா மாதிரி ஒரு ஒய்ஃபு கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வேற எந்த பொண்ணாக இருந்தாலும் நம்பிக்கை இழந்து கடவுள் தான் காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு மூலையில் போய் உட்காந்துருப்பான். ஆனால் மித்ரா கடவுள்கிட்ட மட்டும் வேண்டிக்கிட்டா பத்தாதுன்னு டாக்டர் கோட்டையே கலட்டி வீசிட்ட சந்தோஷாரை பார்த்து மறுபடியும் கோட்டை மாட்டி கூட்டிட்டு வந்தாப்பா. நாங்கள் எல்லாருமே இனிமே நீ பிழைக்க மாட்ட, உன் வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு நினைச்சப்ப நம்பிக்கையே இழக்காம போறன்னது மித்ரா மட்டும்தான். வினய், நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன். இனிமே நீ வாழ போற ஒவ்வொரு நாளும் நீ மித்ராவுக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கணும்டா. இந்த அம்மா இன்னும் மனசு மாறலையோ? அங்கிள் வாங்க சாப்பிடலாம். சம்மந்தி மாவு கூப்பிட்டியா மித்ரா? ஆண்டி அம்மா தானே, அவங்க அப்புறமா சாப்பிட்டுப்பாங்க, நீங்க வாங்க. அவங்களையும் கூப்பிடுங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரிம்மா, நீங்க போய் உட்காருங்க, நான் கூட்டிட்டு வரேன். ஏங்க, சாப்பாட்டையே பார்க்காத மாதிரி எதுக்கு இப்படி பறக்குறீங்க? எல்லாரும் வந்துட்டாங்களான்னு பார்க்க மாட்டீங்களா? சம்மந்தி அம்மா வரட்டும், வெயிட் பண்ணுங்க. சம்மந்தி வாங்க வாங்க, வந்து இங்க உட்காருங்க. கொஞ்சம் சாம்பார் ஊத்துமா? போதும். அத்தை, அது கொடுங்க அத்தை. நீங்க போய் உட்காருங்க, நான் இருக்குது பரிமாறேன். மித்ரா. பரவாயில்ல அத்தை. வசு, சம்மந்தி ஆசையா அவங்க பக்கத்துல உட்காந்து சாப்பிட கூப்பிடுறாங்க, நீ அதை காதுலயே வாங்காம என் பக்கத்துல வந்து உட்கார்ற. பேசாம சாப்பிடுங்க. வசு, ஏன் நீ பாதிலேயே எந்திரிக்கிற? வயிறு நிறைஞ்சிருச்சு, எனக்கு போதும். நீங்க சாப்பிட்டு வாங்க. சாப்பிடும்போது வயிறு நிறைஞ்சா மட்டும் பத்தாதுமா, மனசும் நிறையணும். எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் உட்காரு. இல்லங்க, எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. ப்ளீஸ். வாங்க வாங்க வாங்க. அம்மா, அப்பாவும் அம்மாவும் ஊருக்கு கிளம்புறாங்க. ஓ, அப்படியா? என்ன அவசரம்? இப்பதானே வந்தாங்க, இன்னும் 2 நாள் தங்கிட்டு போலாமே. நானும் சொல்லி பார்த்துட்டேன் டாக்டர். அவங்க இன்னைக்கே போகணும்னு ஒத்த கால நிக்கிறாங்க. அப்படி என்ன அங்க எமர்ஜென்சி? ஒருவேளை நாங்க இங்க உங்க வசதி கம்மியா பண்ணிட்டோமா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல சம்மந்தி. ஊர்ல தாரணி மட்டும் தனியா இருக்கா. வயசு பொண்ணு,
துணைக்கு ஆள் இல்லாம பயந்து போயிருப்பா, அதான். அதுக்கு எதுக்கு நீங்க போகணும்? தாரணி நீங்க வர வச்சுட்டா போச்சு. எல்லாரும் ஒரே வீட்ல ஒன்னா சேர்ந்து இருக்கலாம். எங்களுக்கும் நீங்க சொன்ன மாதிரி உங்க கூட கொஞ்ச நாள் சேர்ந்து இருக்க ஆசைதான். ஆனா தாரணி படிப்பு இருக்குல்ல. அப்பா அவங்க சொல்றதும் சரிதான். தாரணிக்கு இப்போ படிப்பு தான் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வரட்டுமே. சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். உமா ஒரு நிமிஷம். சமந்தி, தம்பிக்கும் மித்ராவுக்கும் ஏற்பாடு பண்ண கல்யாணம் பாதிலேயே நின்றுச்சு. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, அதை தள்ளி போடாம கூடிய சீக்கிரம் பண்ணி முடிச்சிட்டா நல்லதுன்னு தோணுது. அதுக்கு என்ன, சீக்கிரமே ஒரு நல்ல நாள் பார்த்து பண்ணிடலாம். வினைக்கும் கொஞ்சம் உடம்பு சரியாகட்டுமே. சந்தோஷம் சம்பந்தி. அப்ப நாங்க கிளம்புறோம் சம்பந்தி. வரங்க. வரங்க. வாங்க. வாமா, அப்பா அதை கொடுங்க. பேக் எடுத்துக்கமா. வரங்க. ஓகே, போய்டும். குடுமா. மித்ரா, உன் மாமியாருக்கு யார் மேல கோவம்னு தெரியல. நானும் வந்ததுல இருந்து அவங்கள பாத்துட்டு தான் இருக்கேன். அவங்க முகத்துல துளி கூட சிரிப்பையே காணும். எனக்கு என்னமோ அவங்களுக்கு இன்னும் உன் மேலதான் கோவம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா நடந்து கொடி. அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீயா ஏதாவது நினைச்சுக்கிட்டு பேசாத. அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். எனக்கு என்னமோ உன்னை நினைச்சாதான் கவலையா இருக்கு. ஏய், அதான் பொண்ணு சொல்றாள்ல, அப்புறம் என்ன கவலை? பேசாம கிளம்பு வா. மா, நீ தேவையில்லாம கவலைப்படாத. நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன். நீ சொல்ற மாதிரி வாசுகி அம்மா கோவமா இருந்தாலும் அது ரொம்ப நாள்ல தாண்டாது. நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அண்ணே, அம்மா, பத்திரமா இறக்கி விட்டுட்டு வந்துருங்க. சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். பத்திரமா போயிட்டு வாங்க. இந்த குடும்பத்துல நான் ஒருத்தி மட்டும்தான் கஷ்டப்படணுமா? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா? ஏண்டி, நீ அப்படி என்ன இந்த குடும்பத்துக்காக பண்ணிட்ட? 10 பாத்திரம் தேய்ச்சியா இல்ல மூட்டை முடிச்ச தூக்கி பாரம் சுமந்தியா? நீ, நான், நம்ம பிள்ளைங்க எல்லாரும் இங்க எங்க அண்ணன் வீட்டுல தானே சாப்பிட்டு இருக்கோம். நீ இந்த வீட்டுக்கு நல்லதுன்னு இது வரைக்கும் ஏதாவது செஞ்சிருக்கியாடி? உன் பேச்சை கேட்டு மித்ராவை நான் சந்தேகப்பட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு சொல்லி தினமும் வருத்தப்பட்டிருக்கேன்டி. இதுல கஷ்டப்படுறாளாம். போதும் போதும், நான் ஒன்னும் இந்த வீட்டை பத்தி பேசல. நம்ம குடும்பத்துக்காக பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பத்தி நான் ஒருத்தி மட்டும் தானே கவலைப்பட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன, வேலைக்கு சோறு கிடைச்சா போதும்னு இருந்துட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க இப்படி இருந்தா நம்ம பிள்ளைங்களோட ஃபியூச்சர் என்னங்க ஆகுறது? நான் ஒண்ணு நினைச்சு திட்டம் போட்டா ரிசல்ட் வேற மாதிரி வருது. ஒரு டைம்னா பரவாயில்லங்க, எல்லா டைமும் அந்த மாதிரி தான் நடக்குது. அத பத்தி என்னைக்காவது கொஞ்சமாவது நீங்க கவலைப்பட்டதுண்டா? இவ ஒருத்தி மட்டும் கஷ்டப்படுறாளே, இவளுக்கு ஏதாவது கொஞ்சம் ஐடியா சொல்லுவோம், ஹெல்ப் பண்ணுவோன்னு ஏதாவது உங்களுக்கு கொஞ்சமாவது தோணுதா? மித்ராவ தப்பா நினைச்சிட்டாராம், பெருசா கவலைப்படுறாரு. கவலை. ஓ மேடம், என்ன திட்டம் போட்டீங்க? எங்க அண்ணன் பையன் வினய் சாகணும்னு நினைச்ச, அது நடக்கல. அவன் பொழைச்சு வந்ததை உன்னால தாங்கிக்க முடியல. உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடி? இதுல ஏன் ஹெல்ப் வேற வேணுமா? ஏய், நீ நேர்மையான வழியில போனா உனக்கு ஹெல்ப் பண்ணலாம். நீ எங்க அண்ணனோட சொத்துக்கு ஆசைப்பட்டு குறுக்கோழியில போற, அதுக்கு எப்படி நான் ஹெல்ப் பண்ண முடியும்? நாம பொழைக்கணும்னா நமக்கு தேவையானதை எடுத்துக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. ஏய், அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு ஆட்டை போடணும்னு நினைக்கிறது அநியாயம்டி. உழைச்சு சம்பாதிக்கணும். ஆமா, இவருக்கு அப்படியே நினைச்சு நினைச்சு பெரிய ஞானோதயம் வந்துரும்.
ஏன் நான் பண்றது மட்டும் உழைப்பு இல்லையா? இது மூளையோட உழைப்பு. உடல் உழைப்பை விட இதுல வலியும் வேதனையும் அதிகம். முருகன் ஞான பழத்துக்காக உலகத்தையே சுத்தி வந்தான். ஆனா கணேசன் மூளைய பயன்படுத்தி அப்பா அம்மாவை மட்டும் சுத்தி வந்து அந்த ஞான பழத்தை எடுத்துக்கிட்டான். அப்போ கணேசன் பண்ணது தப்புன்னு சொல்லுவீங்களா? ஏய், எதை கொண்டு வந்து எதோட கம்பேர் பண்ற? நீ விநாயகரா? சீ. கணேசன் ஞான பழத்துக்காக பண்ணது தந்திரம்னா நானும் என் பசங்களுக்காக பண்றது தந்திரம் தான்.